Hi students, Mathematics Class 10 Exercise 1.1 Find A cross B, A cross A, B cross A. இப்போ நம்ம A cross B, A cross A, B cross A கண்டுபிடிக்கணும். A கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க. இப்போ subdivision 1 பார்க்கலாம். A is equal to 2 minus 2, 3. Then B is equal to 1 minus 4. இப்போ ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் B யோட சேர்த்து ஒரு ஆர்டர்டு பேரா எழுதணும். இப்போ A cross B is equal to 2, 1 ஒரு ஆர்டர்டு பேர். 2, minus 4. Then minus 2, 1. Minus 2, minus 4. 3, 1. 3, minus 4. இது A cross B. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A cross A is equal to A 2 times எழுதி பண்ணணும். அப்போ 2 minus 2 3 cross 2 minus 2 3. இப்போ இதை ஆர்டர்டு பேர் எழுதும் போது 2, 2 ஒரு பேர், then 2, minus 2, then 2, 3. அப்புறம் minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. அப்புறம் 3, 2, 3, minus 2, 3, 3. இது எனக்கு A cross A. Then B cross A கண்டுபிடிக்கணும். B cross A எப்படி கண்டுபிடிக்கணும்? B ஃபர்ஸ்ட் எழுதணும். B ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதை A கூட cross பண்ணணும். இப்போ 1, 2, 1, minus 2, 1, 3. Minus 4, 2, minus 4, minus 2, minus 4, 3. அவ்வளோதான். Then subdivision 2. Subdivision 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to B is equal to P, Qன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது Aயோட வேல்யூ எனக்கு P, Q தான். தென் Bயோட வேல்யூ எனக்கு P, Q தான். இப்போ இது ரெண்டே நம்ம A cross B பண்ணணும். அப்போது P, P ஒரு பேர் ஆகும், P, Q ஒரு பேர் ஆகும், தென் Q, P ஒரு பேர் ஆகும், Q, Q ஒரு பேர் ஆகும். அப்புறம் A cross A கண்டுபிடிக்கணும். அது A 2 times எழுதி பண்ணணும். அப்போது P, Q cross P, Q. Now இப்போது PP ஒரு பேர், PQ ஒரு பேர், QP ஒரு பேர், QQ ஒரு பேர். தென் இதே மாதிரி தான் B cross A பண்ணணும். அப்போது B ஃபர்ஸ்ட் எழுதிட்டு A செகண்ட் எழுதி பண்ணணும். அப்போது P, P ஒரு பேர், P, Q ஒரு பேர், Q, P ஒரு பேர், Q, Q ஒரு பேர். இது செகண்ட் சப்டிவிஷன். தென் தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to MN, B is equal to null setன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த null setனா இதில் ஒரு எலிமெண்ட்ஸுமே இல்லை, எனக்கு இது 0 செட்டுன்னு அர்த்தம். இப்போது A cross B கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இதோட க்ராஸ் பண்ணணும். இப்போ இதிலே எலிமெண்ட் இல்லைங்கப்போ நமக்கு இது நல் செட்டாக மாறிடும். தென் A cross A. A cross A is equal to M, N cross M, N is equal to M, M ஒரு பேர், M, N ஒரு பேர், N, M ஒரு பேர், N, N ஒரு பேர். அடுத்து B cross A. B cross Aங்கும் போது null set into cross M, N. இப்போ null setோட எதை cross பண்ணாலும் நமக்கு null set தான் கிடைக்கும். அவ்வளோதான்.